ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்டில் பணம் இல்லாமல் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். பிறந்தா அம்மானி வீட்டில் பிறக்கணும், இல்லைன்னா அதானிக்கு பிள்ளையா பிறக்கணும். மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு இந்த ஃபேமிலியை காட்டுவாங்க. என்ன 2 பேர் தான் இருக்காங்க, வேற யாரையும் காணோன்னு தேடாதீங்க, 2 பேர் தான், நியூ ஃபேமிலி. மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம இந்த ஜானை பார்க்கலாம். ஜான் என்ன போஸ்ட்மேன் மாதிரி எங்கிருந்து வரான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதான் ஜானோட ரெண்டல் ஹவுஸ். ஜான் மார்னிங்கே எந்திரிச்சு ஃபேஸே கழுவாம கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்குக்கு கிளம்புறான். கிளம்பி போறதோட சரி, இவனோட வேலையை கவனிக்கிறதே மேனேஜரோட ஒரே வேலை. ஜானை பார்க்கறதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஜானுன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிற லவரை சைட் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா நம்ம ஆளோட ஒர்க் அந்த மாதிரி. அப்புறம் இவங்கள பார்க்கலாம். இவங்க ஜான் நமக்கு அண்ணா ஏஜ் இருக்கும், அப்போ அவனோட ஒய்ஃபுக்கும் அந்த ஏஜ் இருக்கும். அப்படின்னா அவங்க நமக்கு அக்கா இல்ல பேர் சொல்லி கூப்பிடலாம், தப்பு இல்ல. ஆலிஸ். இவனடா இப்படி சாகுறான் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. இப்போ நம்ம ஜான் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஜானுக்கு எப்படி இந்த ஆலிஸ் செட் ஆச்சு? ஜான் எந்த மந்திரவாதி மாதிரியும் தெரியல, அது மாதிரி ஒன்றும் காட்டவும் இல்லை. ஏதோ மந்திரம் ஒண்ணு இல்லாம நம்ம ஜானோட பர்சனாலிட்டி இப்படி ஒரு பொண்ணு செட் ஆகிருமா தெரியல. சாரி, லெட்ஸ் கோ டு தி ஃபில்ம். நம்ம ஜான் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. ஜான் ஏதோ கிடைச்ச ஒர்க்குக்கு போறான். நம்ம ஆலிஸ் என்ன ஒர்க்குக்கு போகும்? அதுக்கு மேக்கப் பண்ணவே டைம் கரெக்டா இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட புது ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆலிஸ் எங்கேயும் ஒர்க்குக்கும் போனதில்ல. ஏதாவது சும்மா இருக்கிற ஒர்க்குன்னா ஓகே, பட் அதை யாரு கொடுப்பா? இப்போ 2 சைடும் பார்த்தாச்சு. சைடுன்னா ஆலிஸ் அண்ட் ஜானோட சிச்சுவேஷன். இப்படி கஷ்டத்துல இருக்கிற டைம்ல யார் வருவா? ஹவுஸ் ஓனர். இங்க காமன் ஹவுஸ் ஓனர் இல்ல, ஆலிஸை பாக்குறதுக்குனே பிறந்த ஒரு ஹவுஸ் ஓனர். பேசாம ஆலிஸை வேற இடத்துக்கு மாத்தணும். இவன் கண்ணை பாருங்க, கண்ணை. ஆலிஸ் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லுது, இப்போ கொஞ்சம் கஷ்டம், ரெண்ட்டை சீக்கிரமா கட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் லூஸ் ஓனர், சாரி ஹவுஸ் ஓனர் பொறுக்கி ஆலிஸ் கிட்ட தேவையில்லாம பேசுறான். அந்த டைம் ஜான் ஒர்க்குக்கு போயிட்டு வர்றான். ஹவுஸ் ஓனரை பார்த்து பயந்து சின்ன குழந்தைங்க மாதிரி பண்றான். இப்போ எனக்கு டவுட் வருது, எப்படி இந்த ஆலிஸ் ஜானுக்கு செட் ஆச்சு? இந்த மூவில இதெல்லாம் நம்பிதான் ஆகணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. நான் நம்பிட்டேன், செட் ஆகணும் ஆகும். இவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மணி எல்லாம் சீக்கிரம் காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. இந்த ஃபாரின் மூவி எல்லாம் பார்ட்டின்னு ஒரே அலப்பற. நம்ம பார்ட்டி எல்லாம் பானிபூரி ஷாப்போட நின்றோம். இவங்க பார்ட்டி எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து ஃபாரின்காரன் வீடு வர போயிட்டே இருக்கும். பார்ட்டிக்கு யாரு கூப்பிட்டாங்கன்னா அது அவசியமா? அதிக பிரசங்கித்தனமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, வந்தாச்சு. பார்ட்டியில இருக்கிற டைம்ல ஊ ஊ அப்படின்னு தெருநாய் ஃபைட் ஸ்டார்ட் பண்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஒரே என்ஜாய்மெண்ட் பார்ட்டியில. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பி பார்த்தா வீட்டு மளிகை ஜாமான் எல்லாம் காலியாயிருச்சு. மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிற டைம்ல ஒரு ட்ரக் டமால்னு வந்து அந்த காரை அடிச்சு தள்ளிடுது. ஐயோ, ஆலிஸுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நல்ல வேலை எதுவும் ஆகல. இந்த ஜானுக்கும் ஒன்னும் ஆகல. அப்புறம் போலீஸ் அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் ஓகே, இந்த பிளேஸ்ல எப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா இங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல நம்ம ஆலிஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப்பை பாக்குது. அந்த ஷாப்புக்கு வெளியே ஒரு கிராண்ட்மா ஒரு டீ பாட் எடுத்துட்டு உள்ள போகுது. பின்னாடியே ஆலிஸும் உள்ள போயிருது. அப்புறம் கிராண்ட்மா ஷாப்புக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே ஆலிஸ் ஃபாலோ பண்ணி போகுது. அப்புறம் ஆலிஸ் ஷாப்புக்குள்ள போய் நிக்குது. அந்த டைம் அந்த கிராண்ட்மா ஆலிஸ் கிட்ட, நீ யாரு, இங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்டது நம்ம ஆலிஸ், ஷாப் எதுக்காக வச்சிருக்கீங்க? கஸ்டமர் வரதுக்கு தானே. அப்புறம் ஏன் வந்தான்னு கேக்குறீங்க அப்படின்னு கேக்குது. அதை கேட்ட கிராண்ட்மா, ஓ ஆமா இல்ல. உடனே கிராண்ட்மா அங்க இருந்து சரி அப்படின்னு போயிருது. கிராண்ட்மா அங்க இருந்து போனதும் நம்ம ஆலிஸ் டீ பாட்டை தேடி கடைசி ஒரு வழியா கண்டுபிடிச்சிருது. அந்த டீ பாட்டை பார்த்ததும் ஆலிஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்குது. எனக்கு எப்படி ஆலிஸை பிடிச்சதோ அதே மாதிரி அந்த டீ பாட்டையும் ஆலிஸுக்கு பிடிச்சிருச்சு. உடனே ஒயின் ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் டே போன என் ஃப்ரெண்டு மாதிரி அதை எடுத்து அப்படியே மறைச்சு வச்சுட்டு அங்க இருந்து ஓடுது. அப்புறம் அதை நைஸா வீட்டுக்கும் கொண்டு வந்துடுச்சு. அப்புறம் நம்ம ஆலிஸ்க்கு அந்த டீ பாட்டை எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாலும் அதை கூடவே வச்சிருக்கோம். தென் ஒரு நாள் பொண்ணுங்களுக்கு முடி அயன் பண்றதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அந்த ஆயுதத்தை வச்சு ஹேர் ஏதோ பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆலிஸ்க்கு தேவையே இல்லை, ஆனா அதுக்கு ஆசை பண்ணிட்டே இருக்குது. அப்படி பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அதோட தலையில லைட்டா சுற்றுது. கவனமா பண்ண வேண்டாமா ஆலிஸ், பாவம். அப்படி காயம் பட்டதும் டீ பாட் ஏதோ ரியாக்ஷன் கொடுக்குது. உடனே நம்ம ஆலிஸ் அந்த டீ பாட்டை ஓபன் பண்ணி பாக்குது. காசு, பணம், துட்டு பணம் ஃபுல்லா இருக்குது. உடனே டவுட்ல ஆலிஸ் அதை வச்சு திரும்பவும் சுடுது. அப்புறம் உடனே திரும்ப காசும் வருது. அப்பதான் ஆலிஸ்க்கு புரியுது, எத்தனை வாட்டி நம்ம மூக்கு மண்டையெல்லாம் உடையுதோ அத்தனை வாட்டி காசு வரும்னு. அப்புறம் என்ன, ஆலிஸ் பாடி ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிருச்சு. ரியல் ட்ரீட்மெண்ட் இல்ல, மணி ட்ரீட்மெண்ட். சரி இப்போ நம்ம ஹீரோ சீனுக்கு வருவோம். ஜான் அங்க இருந்து நீ புளுத்துனதெல்லாம் போதும்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்புறம் சேடா வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ஏதோ கோஸ்ட் மூவி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் பெட்ரூம்ல போய் பார்த்தா ஆலிஸ் படுத்த மாதிரி இருக்குது. என்னாச்சு ஆலிஸ்க்கு அப்படின்னு ஜான் பாக்குறான். ஆலிஸ் கண்ணை இறுக்கமா மூடி படுத்திருக்குது. சாரி, மயக்கம் போட்டிருக்குது. பாவம் ஆலிஸ் பணத்துக்காக எவ்வளவு காயப்பட்டிருக்கு பாருங்க. ஜானுக்கு உடனே கையும் ஓடல காலம் ஓடல, என்ன பண்ணனே ஒன்னும் புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் ஆகுற டைம்ல ஆலிஸ் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்குது. நீ கஷ்டப்படாத, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. 2 பேரும் ரூமுக்கு வெளியே ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அந்த டைம் ஜான், என் மேனேஜர் என்ன ஒர்க்ல இருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆலிஸ் உடனே பட்டுன்னு ஒண்ணு விடுது. ஜாப் போனதுக்கு இல்ல, காயம் பட்டா டீ பாட் மணி பாட்டா மாறிடும்ல, அதுக்காக. காசு வருது, எல்லா
விஷயத்தையும் ஆலிஸ் ஜானுக்கு சொல்லிட்டே இருக்குது. இதெல்லாம் கேட்ட ஜானுக்கு அப்பதான் புரியுது நம்ம ஆலிஸ்க்கு ஏதோ பயங்கரமா தலையில அடிபட்டு இருக்குது. இருந்த கொஞ்சம் மூளையும் மேக்கப் கூட அழிஞ்சு போயிருச்சு. ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைம் ஆலிஸ் திரும்ப ஒண்ணு வைக்குது. இந்த வாட்டி வலி கொஞ்சம் அதிகம், அதனால காசும் அதிகம் வருது. தென் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி பண்ணா நமக்கு காசு வரும் அப்படின்னு. அப்புறம் ஜானுக்கு இதெல்லாம் எதுவும் பிடிக்கல. இது ஒர்க் இல்ல, ஒர்க் பண்ணி தான் காசு வரணும் அப்படி இப்படின்னு நம்மாலு நமக்கு சம்பந்தமே இல்லாத டிசிப்ளினை பத்தி பேசிட்டே இருக்கிறான். அந்த டைம் ஆலிஸ் நீ ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ண, அதுவும் போச்சு. நம்ம ரெண்டு பேருக்கும் எவனும் ஒர்க்கும் தர மாட்டான். இது நமக்கு காட் தந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்றா. இந்த காடுக்கு எல்லாரையும் ஞாபகம் இருக்குது, என்ன மட்டும் நான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நான் ஞாபகப்படுத்தாம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஆலிஸ் சொல்லுது இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும், இதனால நமக்கு கஷ்டம் கூட இல்ல, இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஆலிஸ் ஸ்வீட்டா பேசுது. ஆனா இந்த ஜான் நம்ம ஆலிஸ் சொல்றது எதுக்கும் கன்வின்ஸ் ஆகல. நம்ம ஆலிஸை மதிக்க மாட்டான், இடியட். எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. அப்புறம் பேசி ரெண்டு பேரும் அன்னைக்கு தூங்க போயாச்சு. தென் மார்னிங் முழிச்சு பார்த்தா ஐயோ ஜாலி, அந்த ஜான் ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுல இருந்து ஓடிட்டான்னு பார்த்தா அந்த ஹாப்பினஸ் இல்ல. அந்த லெட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணா லாஸ்ட் நமக்கு தான் கெட்டது நடக்கும், அதனால இந்த டீ பாட்டை திரும்பவும் அவங்க கிட்டே கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு போயிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அப்புறம் அங்க போய் பார்த்தா அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னா அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சரி பாவம் நம்ம ஆலிஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா அதை ஒரு டிவி ஷோக்கு கொண்டு போய் பழைய பொருட்கள் எல்லாம் ஷோ பண்ற இடத்துல இதை வச்சு இவன் ஷோ பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம அழகான ஆலிஸ் அழகில்லாத இந்த ஜானை காசு இல்லைனாலும் மேரேஜ் பண்ணிருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. ஆலிஸ் இவனுக்கு கரெக்ட் கிடையாது, கண்டிப்பா ஏதோ பில்லி சுனியை வச்சு தான் கரெக்ட் பண்ணிட்டான் எனக்கு தெரியும். அப்புறம் டிவி ஷோ லைவ்ல அந்த டீ பாட்டை மீசை இல்லாத ஒருத்தர் பார்த்து ஷாக். இப்பவே புரிஞ்சிருக்கும் இவருக்கும் டீ பாட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. அந்த ஜான் இப்படி வேலைக்கு ஆகாத வேலை பண்ணா இப்படிதான் நடக்கும். அப்புறம் அதை எப்படியோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்புறான். வீட்டுக்கு வந்ததும் ஆலிஸ் ஜானை பாக்குது. கோவம் டென்ஷன் இல்லாம நார்மலா இருக்குது. ரியல் லைஃப்ல நடக்காத ஒண்ணு மூவில எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான் என்னோட டவுட். நான் அந்த டவுட்டை பத்தி பேசுனது டீ பாட்டை பத்தி இல்ல, ஜானுக்கு ஆலிஸை பத்தி. இப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசி பிளான் பண்றாங்க. அது நீ சொன்ன மாதிரி நான் கேக்குறேன், நம்ம இதுல இருந்து கொஞ்சம் லட்சம் காசு மட்டும் இப்ப உருவாக்கலாம், அப்புறம் இந்த டீ பாட்டை எடுத்துட்டு போய் ஓனர்கிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அப்புறம் அதுல இருந்து காசு வரது வைக்கிறதுக்கு எல்லா வித்தையும் பண்றாங்க. கத்தியில குத்துறது, வழியில கத்துறது, டேட்டு போடுறது, அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. தென் காசெல்லாம் வீடு ஃபுல்லா மறைச்சு வைக்கிறாங்க. இப்படி காசெல்லாம் நிறைய சம்பாதிச்ச பிறகு ஆலிஸ் அவங்களோட ஃபேமிலியை டின்னருக்கு கூப்பிடுது. இந்த ஜான் என்னெல்லாமோ கோழி வித்த காட்டிட்டு இருக்கிறான். இவனுக்கு பொண்ணு கொடுத்தது பெருசு, இவனுக்கு இவ்வளவு பில்டப், எனக்கு இவனை பத்தி பேச்சே வரல. டின்னர் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ இவங்க வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா யாருன்னு தெரியல, ஏதோ கிரிகாலன் மேஜிக் ஷோ பண்றவங்க மாதிரி இருக்கிறாங்க. இவங்க வந்து ஜான் அடிக்கிறாங்க, ஜான் கீழே விழுறான். அப்புறம் இவனோட காலை பிடிச்சு இழுத்து கொண்டு போறாங்க. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டீ பாட் எங்க, அது என் அப்பாவோடது, என் தாத்தா பண்ணது, இப்போ அது என்னது, ஒரே அலப்பற. அப்புறம் அதோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி லாஸ்ட்ல நீங்க தானே அது ஆட்டைய போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது நார்மல் தான், லைவ் ஷோ பண்ணா இதான் நடக்கும். இப்போ நம்ம ஆலிஸ் என்ன சொல்லுதுன்னா டீ பாட்ல எதுவும் இல்ல, நாங்க அதை வித்துட்டோம், அதுக்கு அந்த மேஜிக் மாமா இதுல இருந்து காசு வரும்னு எங்களுக்கு தெரியும், அது வித்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து வந்த காசு எல்லாம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆலிஸ் பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த டீ பாட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குது. ஜானுக்கு இவங்க கொடுத்த கும்மாங்குத்துல கொஞ்சம் காசு வந்துச்சு, அந்த காசு அது. அதை வாங்கினதும் மேஜிக் ஷோக்காரங்க அந்த காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஆலிஸ் அண்ட் ஜான் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இந்த டீ பாட்டோட ஹிஸ்டரி என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதை மேக் பண்ணவங்க யாரு, இப்ப நம்மள தேடி வந்தவங்க யாரு அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க மண்டையை சுத்தி வந்துட்டே இருக்குது. இதை பத்தி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பிக்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் எங்க போவாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரியில போய் அது சம்பந்தமா ஏதாவது புக் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது சம்பந்தமா நீங்க போய் ஏதாவது புக் தந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. தென் நம்ம ஆலிஸ் புக்கை ரீட் பண்ணுது. அப்படி ரீட் பண்ற டைம்ல தான் இந்த டீ பாட்னால மனுஷங்கள் நடக்கிற பரிதாபங்களை பத்தி ஒரு பேஜ்ல போட்டிருக்குது. அந்த டாபிக் அண்ட் பேஜ் ஆலிஸ் ரீட் பண்ணதும் அந்த புக்ல இருந்து அந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துருது. அப்புறம் அந்த புக்கை ஜான் ரீட் பண்றான். ஜான் இதெல்லாம் படிச்சு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆலிஸ் எவ்வளவு பொறுப்பா இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த புக்ல சரித்திர காலத்துக்கு முன்னாடி விசித்திர காலத்துக்கு பின்னாடி உள்ளது இந்த டீ பாட், அதோட புராதன கதைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த புக்கை ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஜானுக்கு பரிதாபங்கள் பேஜை பத்தி எதுவும் தெரியாது, ஏன்னா ஆலிஸ் அதை மறைச்சு வச்சுட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கிறதே ஒரு லைஃப், அது நமக்குன்னு ஆலிஸ் ஒரே டயலாக் அண்ட் மோட்டிவேஷன். அப்புறம் கட்டுக்கட்டா ரெண்டு பேரும் ரெடிமேடா பணம் மேக் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கார், பைக், மேன்ஷன், லேண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. என்னாச்சு நம்ம ஆலிஸும் ஜானும் காணோம், என்னடா காசுக்காக மேல போயிட்டாங்களா அப்படின்னு அவசரப்படாதீங்க, அப்படி ஒன்னும் ஆகல. தென் பார்ட்டி, அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, ஹாப்பியா இருக்கிறாங்க. ஜான் ஆலிஸை கவனிச்சுட்டே இருக்கிறான். ஆலிஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் பேசாம புதுசா கிடைச்சிருக்கிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் தான் பேசிட்டே இருக்குது. ஆனா ஜான் அவனோட பழைய
ஃப்ரெண்டு கூட ஹாப்பியா இருக்கிறான். ஜான் ரொம்ப மோசம், எப்படி நம்ம ஆலிஸை இப்படி தப்பா நினைக்கலாம், நான் அவனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இந்த டைம் பார்ட்டிக்கு நடுவுல முன்னாடி ஒரு மீசை இல்லாத ஒருத்தரை பார்த்தோமே, அவர் வர்றாரு. அவர் அங்க வந்து ஜான் அண்ட் ஆலிஸ் கிட்ட உங்ககிட்ட அந்த டீபாட்டை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரெண்டு பேரும் அதை பத்தி எல்லாம் நாங்க யார்ட்டையும் பேசுறது இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நானும் சைனா ஆள் மாதிரி இருக்கிறோம், ஏதோ நல்ல ஃபைட் சீன் போக போகுதுன்னு பார்த்தா வெளியே போனதும் பொசுக்குன்னு போயிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு நைட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்ல, பணம் வந்துட்டே இருக்குது, நமக்கு ஏதோ லக் இருக்குது, நம்ம அப்படி நீ இப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே பழைய ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறான். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நீங்க எப்படி காசு சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த டீ பாட்டு தானே, அதை கடத்த ட்ரை பண்றான், சாரி கொண்டு போக ட்ரை பண்றான். அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து 1 2 3ன்னு ஓடுறான். பின்னாடியே ஜான் அண்ட் ஆலிஸ் இப்படி காசு காசுன்னு ஓடுறாங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் அதை ரோட்ல தூக்கி போட்டு காரை ஏத்தி உடைக்க ட்ரை பண்றான். இவனுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு இவனை பிடிக்கல. அப்புறம் ரெண்டு பேரும் பயந்து அந்த டீ பாட் எடுத்து பாக்குறாங்க, ஒன்னும் ஆகல, ஹாப்பியா இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது மேட் இன் சைனா இல்லன்னு. அப்புறம் இவங்க இந்த டீ பாட்டை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இதை விசாரிக்கிறதுக்கு மீசை இல்லாத சைனாக்காரர் வீட்டுக்கு போறாங்க. சைனாக்காரங்க பொதுவாகவே விடுவாங்களா, சும்மா ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு உலகம் ஃபுல்லா என்னது என்னது அப்படின்னு பார்டர் பிரச்சனையில இருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து வந்து இவர் மட்டும் எப்படி இருப்பாரு, அவரு இது எங்களோட முன்னோர்களோடது, நாங்க அப்படி இது இப்படி, இதை வச்சிருந்தவங்களோட லைஃப் என்னைக்கும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சில போட்டோஸ் அவங்களுக்கு காட்டுறாரு. அதோட அது உங்களுக்கு நிறைய ஆசையை வர வச்சு லாஸ்டா பைத்தியம் பிடிச்சு ரோட்ல திருநாய் மாதிரி திரிவீங்க. காசு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற காசு நோயை பத்தி சொல்லி லாஸ்டா செத்துருவீங்க, அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்ப நீ சாக மாட்ட அப்படின்னு அவங்க பதிலே கேக்குறாங்க. அதுக்கு அவரு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், அதை எப்படியா நாசம் பண்ணணும், அதுக்காக தான் அவங்கள்ட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆலிஸ் சரி இன்னைக்கு போதும் இந்த கிளாஸ், பாக்கி நாங்க பரவ கேட்கறோம் அப்படின்னு நைஸா கிளம்பிட்டாங்க. அப்புறம் இவங்க காசுக்காக கை கால் எடுக்கிற வேலையில இருக்கிறாங்க. காசு சும்மா வருமா, கஷ்டப்படணும். அந்த டைம் ஆலிஸோட காலில் அடிபட்டுருது, பாவம். இந்த வெண்டக்கா ஜான்சி எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடுறான். அப்புறம் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு மேஜிக் மாமா வர்றாங்க. எப்போனா நைட்டு. அவங்க ட்ரெஸ் என்ன பாத்தீங்களா, சூட்டு பூட்டு, அட போங்கடா, நைட்டுக்கு வர்றாங்க, ஒரு செக்யூரிட்டி கூட வீட்டுல இல்ல. நைட் எதுக்காக வராங்கன்னா அந்த காசு ஆட்டையை போடுறதுக்கு. அந்த டைம் ஜான் ஏதோ டவுட்ல வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருக்கிறான். ஐயோ சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கல, அவனுங்க வந்தது பணத்துக்காக. இதை தெரிஞ்ச ஆலிஸ் டீ பாட்டோட வெளியே வருது. ஓ டீ பாட்னால என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு புரியுது, அதனால எங்களுக்கு அந்த டீ பாட் வேண்டாம், அது மூலமா கிடைக்கிற பணம் மட்டும் போதும் அப்படின்னு எப்படியும் அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நாங்களே வந்து இந்த மணியை கலெக்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஏதோ கந்து வெட்டிக்காரங்க மாதிரி பேசுறானுங்க. அதோட சில அட்வைஸும் கொடுக்குறானுங்க, இதை வச்சுக்காதீங்க, இது நல்லதில்ல, அப்படியே வச்சிருந்தீங்கன்னா தெருநாய் மாதிரி சாவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆலிஸ் இந்த டீ பாட் கிடைச்சதுல இருந்தே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பிஹேவ் பண்ணுது, பட் அழகு மட்டும் குறையவே இல்லை. இதெல்லாம் கேட்டதும் ஜானுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எது நான் சொன்னதில்ல, அந்த ஆட்டுதாடிக்காரனுங்க தெருநாயின்னு சொன்ன டைலாகுக்கு நல்லா கோவம் வருது. ஏதாவது புளுத்துவான்னு பார்த்தா புளுத்தவன எல்லாம் ஒரு சைட்ல பயந்து குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். ஆலிஸ் அப்படி இல்ல, டீ பாட் எடுத்து ரெண்டு பேர் மூக்கு மேலே கும்மு கும்முன்னு ரெண்டு போடுது. அதோட என் காசை கொடுங்கடா அப்படின்னு ஃபைட் பண்ணுது. அவனுங்க எப்படியோ அங்க இருந்து காசோட தப்பிச்சு ஓடிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த ஆட்டுதாடிக்காரனுங்க மொத்த காசை சுருட்டிட்டு போனதோட நம்ம ஜான ஒரு ட்ரௌசரோட உட்கார வச்சிருக்கானுங்க. இப்ப வேற ஆப்ஷனே இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே சம்பாதிக்க தொடங்கணும். ஜான் ஆலிஸ் கிட்ட நீ எங்கேயாவது போய் விழுந்து எழும்பி வா, அப்ப காசு வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆலிஸ் எப்போ நானே சாவணுமா, வாயை மூடிட்டு நீ போடா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வேற வழியே இல்லாம ஜான் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு டீ பாட் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு ஒரு பாருக்கு போறான். அங்க போய் மத்தவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டே இருக்கிறான். ஷார்ட்டா சொல்லணும்னா அவங்கள்ட்ட இருந்து அடி வாங்கி பணம் சம்பாதிக்கிற பிளான். அப்புறம் இங்க பாருங்க நம்ம ஆளு. இந்த டைம் மீசை இல்லாதவர் வந்து ஜானு இதை யூஸ் பண்ணவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இது யூஸ் பண்ணவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் மாசமாச்சு உயிரோட இருந்தாங்க, பட் உங்களை பார்த்தா மொத்தமா இந்த வீக்கே பேக் பண்ணிட்டு மேல போயிருவீங்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நானே அதை நாசம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உன் டைலாக் எல்லாம் ஓகே, பட் அது எனக்கு தர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். தென் ஆலிஸ் ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்குது. இந்த சைட்ல ஒருத்தன் டமால் அப்படின்னு கீழே விழுந்துடுறான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்தவன் இருக்கானா போனானா அப்படின்னு போய் பார்ப்பாங்க. நம்ம ஆலிஸ் டீ பாட்டை எடுத்து பாக்குது, பார்த்தா பணம் வந்திருக்குது. இந்த இலவை இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. மண்டை உடையணும், ஆனா இவனுங்க மண்டையா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அப்படிங்கறத நம்ம ஆலிஸ் கண்டுபிடிச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பி போகுது. தெரிஞ்ச இந்த விஷயத்தை துவைச்சு காய போட்ட ஜான் கிட்ட போய் சொல்லுது. ரெண்டு பேரும் ஹாப்பியோ ஹாப்பி. அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எதுக்குன்னா வலியோட இருக்கிறவங்க எல்லாம் அங்கதானே இருப்பாங்க, அதுக்காக. அந்த டைம் காசு வந்துட்டே இருக்குது. அப்புறம் இவங்க இதை எடுத்துக்கிட்டு பாக்ஸிங் மேட்சுக்கு போறாங்க. அங்க போன அப்புறம் காசு பையா வந்துட்டே இருக்குது. அப்புறம் எவன் மண்டை உடஞ்சாலும் சரி, எவன் உயிர் போனாலும் சரி, எல்லாத்தையும் ஹாப்பியா எடுத்துக்கிற ஆன்ம நிலைக்கு போயிட்டாங்க. காசு வந்துட்டே இருக்குது, இப்ப எந்த வேலையுமே இல்லையே. அந்த டைம் ஜானுக்கு கவலை என்னன்னா ஆலிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வேணும்னே எவன் மண்டையாவது உடைக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம ஆலிஸ் போயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலிஸை மோசமா காட்டுவாங்க, பரவாயில்ல ஆலிஸ்க்காக ஏத்துக்கலாம். இப்படி கொலகார ஆலிஸா நம்ம ஆளு மாறி கார்ல போயிட்டே இருக்கிற டைம்ல ஒரு வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆலிஸ் ஒரே ஏத்திடலாம் அப்படின்னு ஃபாஸ்டா போகுது. அந்த டைம் ஜான் அங்க இருந்து
டக்குன்னு காரை திருப்பி எப்படியோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி அந்த ஜான் மட்டும் பண்ணாம இருந்தா ஸ்பாட்லயே லட்சம் லட்சம் பார்த்துருக்கலாம். அப்புறம் ஒரு சைடா நம்ம ஆலிஸ் காரை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி நீ என்னோட பிசினஸ் லாஸ் பண்றதுக்காக தான் என் கூட இருக்கிற அப்படி இப்படின்னு திட்டிட்டே இருக்குது. அதுக்கு ஜான், உனக்கு மூளை இல்லைன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், ஆனாலும் நீ அழகா இருக்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இப்படி ஒரு பைத்தியம் ஆகிட்ட, இதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு திட்டியே இருக்கிறான். அந்த டைம் டீ பாட்ல இருந்து நிறைய காசு விழுந்துட்டே இருக்குது. ஓ அப்படியா விஷயம், வலி உடம்புக்கு மட்டும் இல்ல மனசுக்கு வர டைம்லயும் இதுல இருந்து காசு வருமா அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டைம் ஆலிஸ் ஜான் கிட்ட போய் நீ ஒன்னுக்கும் வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு திட்டியே இருக்குது. இந்த சைடு காசு அதிகம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து மாறி மாறி திட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம் நம்ம ஆலிஸை கஷ்டப்படுத்துறதுக்காக ஜான் ஒரு ஸ்டோரி சொல்றான். அந்த ஸ்டோரியில ஜானுக்கு காலேஜ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவங்க ஊர் ஃபுல்லா சுத்தினதாகவும் அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து நிறைய ஜலஜலா விளையாட்டு விளையாடினதாகவும் சொல்றான். அதோட விடாம இவனுக்கு ஆலிஸ் கிட்ட வரும்போதெல்லாம் அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வரும்னு ஆலிஸ் கிட்டே சொல்றான். ஆலிஸ் இதெல்லாம் கேட்டு மூஞ்ச பாருங்க பாவம் கஷ்டப்படுது. உடனே அதுல இருந்து நிறைய காசு கிடைச்சிட்டே இருக்குது. அப்புறம் ஆலிஸோட டர்ன். ஆலிஸ் என்ன சொல்லுதுன்னா, பழைய ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிற டைம்ல ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட் பே பண்றதுக்கு லேட் ஆகும். ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட் கொடுக்க காசு இல்லாம அந்த வீட்டு ஓனர் கூட ஆலிஸ் எனக்கு இந்த உலகத்தையே பிடிக்கல, இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு தண்ணி சோறு எதுவும் வேண்டாம். சேம் ஜானும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஏமாத்திட்டேன்னு ஒரே அலப்பற. அப்புறம் அந்த டீ பாட்டோட ஆலிஸை கூட்டிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போறான். ஏதோ அங்க பெருசா புளுத்துற மாதிரி அந்த சீன் எல்லாம் இல்ல. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் நல்லவனே இல்ல, உன் ஹஸ்பண்ட் என்னோட ஆலிஸ் கூட வெக்கம் கட்டவன். ஒருவேளை ஓனர் கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணுவான், ஜானோட ஃபேஸை மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஃபேஸா மாத்திடுவான். அப்புறம் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க புனிதமான வேலைக்கு பணம் எல்லாம் நிறைய வந்திருக்குது. ஆலிஸ்க்கு இவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாதாமாம். இது என்ன இப்படி போயிட்டே இருக்குன்னு ஜான் மீசை இல்லாத அந்த சைனா ஆளை பார்க்க போறான். அங்க போய் ரொம்ப நேரம் பேசி, ஹே சைனாக்காரா என் வீட்டுல வந்து அந்த டீ பாட்டை எடுத்துட்டு போயிரு, என் ஆலிஸுக்கு பைத்தியம் ஃபுல்லா ஆயிருச்சு. அதுக்கு இந்த மீசை இல்லாத ஆளு வளர்ந்துருச்சோ, இல்ல மீசை வளரல, மீசை இல்லாத ஆளு சீச்சி அதெல்லாம் எப்படி முடியும், உன் கையால என் கையில தந்தாதான் அது வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜான் வீட்டுக்கு வர்றான். இதை நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னா இங்க இருந்து குதிச்சே நான் சாவேன் அப்படின்னு ஆலிஸ் கிட்ட சொல்றான். பாவம் நம்ம ஆலிஸ் ஃபுல்லா ஃபீல் பண்ணி ஜான் சொன்னதுக்கு ஆலிஸ் ஓகே கொடுத்துடுறேன் அப்படின்னு சம்மதிக்கிறா. அதுக்கு முன்னாடியே நைட்டே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து டீ பாட்டை ஆட்டையை போட்டுட்டு போயிடுறான். என்ன வீட்ரா இது, அவன் பாட்டுக்கு வர்றான் அவன் பாட்டுக்கு போறான், ஒரு லாக் எதுவும் கிடையாது என்ன, சரி எப்படியோ தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காம அந்த ஹவுஸ் ஓனர் தேடி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆலிசன் ஜான் கிளம்புறாங்க. எதனாலனா எந்த மனுஷங்களோட உயிரும் அதனால போகக்கூடாதுன்னு. வீடு ஃபுல்லா பிளட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸ் ஓனருக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்ல. ஃபர்ஸ்ட் இவன் எதுக்காக நம்ம ஆலிஸ் கிட்ட. அப்புறம் ஜான் அந்த ஹவுஸ் ஓனரை அடிக்கல, ஹவுஸ் ஓனரை அடிக்கிற மாதிரி மாறி மாறி ஏதோ ஃபைட் மாதிரி போகுது, கரெக்டா தெரியல. நடுவுல அந்த ஆட்டுதாடி அங்கு வர்றாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் டீ பாட் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ண வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா சங்கதியே வேற மாதிரி இருக்குது. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஹவுஸ் ஓனரை ஒரே சுட்டுடுறானுங்க. டீ பாட்ல இருந்து காசு வந்துட்டே இருக்குது. மாறி மாறி சுட்டு செத்துடுறானுங்க. நம்ம ஜான் அண்ட் ஆலிஸ் மட்டும் உயிரோட விட்டுடுறானுங்க. இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வெளியே டீ பாட்டோட வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் சொன்ன ஞாபகம் இருக்கா, டீ பாட்னால யாரோட உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்தாங்க. சரி கை ஃபுல்லா காசு, கையில டீ பாட்டு. அப்படி வெளியே வர்றப்போ மீசை இல்லாத சைனாக்காரர் வெளியே நிக்கிறாரு டீ பாட்டுக்காக. அப்புறம் ஆலிஸ் டீ பாட்டை அவர்கிட்ட கொடுக்குது. அப்புறம் இந்த இலவ பாட்டை எங்கேயாவது கொண்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம், அப்புறம் எங்க கண்ணிலே பற்றாதீங்க இந்த மூவி முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போக முன்னாடி சைனாக்காரர் 2 டைலாக் சொல்லிட்டு போறாரு. இந்த டீ பாட்டை யாரும் இப்படி சொல்லி என் கையில தந்ததே இல்ல, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்புறம் ஆலிஸ் அவளோட பழைய ஃப்ரெண்டுக்கு எல்லாம் அவகிட்ட இருக்கிற காசை அனுப்பி வைக்கிறா. உண்மையாவே அனுப்பிதான் வைக்கிறா. நான் ஏதோ இடையில மிக்ஸ் பண்ணிட்டேன்னு என்ன சந்தேகப்படாதீங்க, நல்லது சொன்னா கூட இந்த உலகத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் அந்த சைனாக்காரர் அந்த டீ பாட்டை யாரும் போக முடியாத ஒரு பிளேஸுக்கு, அது ஒரு கடல், அங்க போய் அதை போட்டுடுறாரு. அப்புறம் ஆலிஸ் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. டீ பாட்டை வச்சு ஃபில்ம் ஓவர். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க.